அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் தண்டபாணி. இன்றைக்கி நம்ம பங்குனி உத்திரத்தை பற்றி ரொம்ப பெரிய விஷயமாக பேசலைனாலும் பங்குனி உத்திரம் அது முருகன் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தகவல்கள் அதெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா நல்ல பல தகவல்லாம் கிடைக்கும். இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். ரொம்ப நன்றி. நம்ம போவோம். இப்போ அதாவது மதுர கவி காக்கி ராமசுவாமி ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருக பக்தர் ஒரு பாடல் எழுதியிருக்கார். வேதம் வாழ கலை வாழ மிகுந்த சைவத்துறை வாழ மேலாம் சிவ சாதன மூன்றும் விளங்கி வாழ சிவஞான போதம் வாழ திருப்புகழ் நூல் புவியில் வாழ பொருவில் அது பொருவில் அனுபூதி வாழ திருமுறைகள் போற்றி வாழ மக்களினம் மாதம் மூன்று மழை வாழ மறையோர் வாழ பசு வாழ மாசில் அடியார் எலாம் வாழ மண்ணும் சிறுவை பதிவாழ சீதக்கடம்பு புனை மார்பா சிறிய பாறை நீ முழக்குவையே சேர்ந்தா பூந்தா மறை சேயே சிறிய பறைனி முழக்குவையே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கார் சிறுவாபுரி முருகனை பற்றி. அதாவது முருகன் அருள்மழை பொழியக்கூடியவன். எப்பொழுதெல்லாம் இந்த நாட்டில் மழை வளம் குன்றி போயிருந்ததோ அப்போல்லாம் அவனை வேண்டினா நிறைய மழை வளம் கொடுப்பான் அப்படின்றத பற்றி பாடியிருக்கார். அதே மாதிரி ஒரு காலத்தில் இந்த குன்றக்குடி கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, சிவகங்கை மாவட்டத்தில். அந்த குன்றக்குடியில் ரொம்ப பெரிய வறட்சி. அந்த வறட்சியில் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே சிருங்கேரி சுவாமிகள், சங்கராச்சாரியார் சுவாமிகள் அங்கே வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் ஜனங்கள்லாம் தங்களுடைய குறைகளை சொல்லியிருக்காங்க. மழையில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் குன்றக்குடி முருகன் மீது விருட்டி சட்கம் அப்படின்ற 6 பாடல்கள் வடமொழியில் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் நிறைய அந்த ஊரில் நல்லா மழை பொழிஞ்சு சுகமாக இருந்ததாக நம்ம கேள்விப்படுறோம். அந்த பாடல்கள்லாம் பிற்காலத்தில் மழை பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதே போல் அதாவது எங்களுடைய சொந்த ஊர் செஞ்சிக்கு பக்கத்தில் மேல்வளக்கூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பசுமலை அப்படின்ற ஊரில் அந்த மலையில் முருகர் இருக்கார், சுப்பிரமணிய சுவாமி. அந்த பகுதியில் ரொம்ப வறட்சி நிலவி போச்சான். 2-3 வருஷமாக மழையே பெய்யல, ரொம்ப வறட்சி, ரொம்ப கஷ்டம். அப்போ செஞ்சியில் தாசில்தாராக இருந்த டிஎஸ் சிவராமகிருஷ்ண ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பசுமலை முருகன் மீது ரொம்ப பக்தி உடையவர். அப்போல்லாம் பசுமலைக்கு இது போலலாம் படியெல்லாம் இருக்காது, ரொம்ப பக்தி உடையவர். அவர் அவர் கீழே பணிபுரியக்கூடிய செஞ்சி தாலுக்காவில் செஞ்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மணியக்காரர், அப்போல்லாம் விஏஓ கிடையாது, மணியக்காரர் கரணம் அவங்கக்கிட்டலாம் சொன்னாராம், ஆளுக்கு கையில் 4 அணான்னா 25 பைசா, ஆளுக்கு கையில் 4 அணா எடுத்துக்கிட்டு கால்படி பால் எடுத்துகிட்டு எல்லாரும் பசுமலைக்கு வாங்க அப்படின்னாராம். எல்லா மணியக்காரர், எல்லா கணக்கு பிள்ளை எல்லாரும் சிப்பந்திகள் எல்லாம் பசுமலைக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்கே ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணி எல்லாம் அந்த எல்லாரும் கொண்டு வந்த பாலையும் ஒன்றா சேர்த்து பசுமலை முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த எல்லாரும் கொண்டு வந்த 4 அணாவை 25 பைசாவை காணிக்கையாக வச்சுட்டு ஒரு கூட்டு வழிபாடு பண்ணுறாங்க. அந்த கூட்டு வழிபாடு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார அந்த ஊரில் ஏகப்பட்ட மழை. இப்போ அந்த மலைக்கு கீழே ஒரு பெரிய சாலை, செஞ்சி போகிற ரோடு வருது. அந்த சாலையெல்லாம் அப்போ இல்லையா, அதெல்லாம் வெள்ளவாரின்னு சொல்லுவாங்க. இப்போ வெள்ளவாரின்னா மலையில் பெய்யக்கூடிய தண்ணி கீழே வரக்கூடிய இடம், கால்வாய், அது மாதிரி அந்த வெள்ளவாரியாக இருந்துதான். அதில் தொடை தண்ணி வந்துச்சான், தொடை அளவு தண்ணி வந்துருச்சான். அவங்களால கீழே இறங்க முடியலையா. அப்போல்லாம் படி கிடையாது, பார்த்து பொறுமையாக இறங்கினாங்களாம். இந்த தகவல் எனக்கு புலவர் சூரியநாராயண சாஸ்திரி சொன்னது. நெற்குணத்தில் புலவர் சூரியநாராயண சாஸ்திரி எனக்கு சொன்னது. இதே தகவலை
அவருடைய அவருடைய காலத்தில் வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருந்த நம்ம ஐயா எல்வி ஜெயராமன் ஐயாவும் இதை உறுதிப்படுத்தினார். அதனால் முருகனை வந்து வணங்கினால் நல்ல மழை வரும், நல்ல கருணை மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு இப்போ நான் சில தகவல்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். முருகனை பற்றி சில தகவல்கள். அதாவது முருகன் எங்கே வேணால் இருக்கான், போகிறான் வரான். ஆனால் வந்து நமக்கு பரிச்சயமான சில இப்போ நம்ம பிறந்தது நம்ம வளர்ந்தது வந்து வட தமிழகத்தில். நாங்கள்லாம் பிறந்தது வளர்ந்தது வட தமிழகத்தில். வட தமிழகத்தில் இருக்கக்கூடியது வந்து நாங்கள் போகிறது வந்து காஞ்சிபுரம் போவோம், அப்படி இல்லைன்னா திருத்தணி போவோம். திருத்தணிக்குன்னு சில 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 சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகளை வந்து நான் சொல்ல போகிறேன். திருத்தணி மலைக்கு போகணுன்னா, அதாவது போக முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா தணிகை மலை இருக்கும் திசை நோக்கி தொழுதாலே போதும். அதாவது தணிகை திருத்தணியை மனசில் நினச்சிட்டு ஒரு 10 அடி நடந்து திருத்தணி மலை எங்கே இருக்கோ அந்த திசை நோக்கி தொழுதாலே திருத்தணி முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு ஐதீகம் உண்டு. இன்னும் நம்பப்படுகிறது, நம்புகிறோம், நடந்திருக்கிறது, எனக்கும் நடந்திருக்கிறது. அதே மாதிரி வேலூருக்கு பக்கத்தில் அந்த திருவலம் வள்ளிமலை இருக்கு இல்லைங்களா, வள்ளிமலையில் வந்து வள்ளியை பார்த்து முருகர் காதல் கொண்டு அங்கே திருமணமாகி அங்கேருந்து திருத்தணிக்கு வரும்போது நடு வழியில் ஞானமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த ஞானமலை தான் வந்து அவங்களுக்கு வந்து தேர்நிலவு கொண்டாடின மலையாம். அது வந்து அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது. இந்த ஏன்னா இந்த சின்ன சின்ன தகவல்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு போகும்போது ஒரு 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 சரித்திர நோக்கோடு, ஒரு ஆன்மீக நோக்கோடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும் எல்லாமே. அப்புறம் திருத்தணியில் 2வது பிரகாரத்தில் யாகசாலை இருக்குது. யாகசாலைக்கு எதிர்த்த மாதிரி ஒரு சந்தனக்கல் இருக்கும். அந்த சந்தனக்கல்லில் தான் வந்து சந்தனம் அரைப்பாங்க. சந்தனம் தினம் அரைச்சி தான் வந்து சுவாமிக்கு சாத்துவாங்க. அந்த சந்தனம் வந்து அப்புறமா வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அந்த சந்தனம் வந்து சர்வரோக நிவாரணி அதை போல் கூட அதை போல் தான் இருக்குது. அதாவது வந்து அந்த சந்தன பிரசாதத்துக்கு பேர் வந்து ஸ்ரீ பாதரேணு அப்படின்னு தான் அந்த சந்தன பிரசாதத்துக்கு பேராம். அதாவது எத்தனையோ ஆண்டு காலமாக வந்து அந்த சந்தன கல்லை வந்து சந்தனம் அரைச்சும் கூட அந்த கல் வந்து கொஞ்சம் கூட வந்து தேயாமல் இருக்கிறது. கொஞ்சம் கூட அந்த சந்தனக்கல் தேயலை, அப்படியே தான் இருக்குது அந்த சந்தனக்கல். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன தகவல்கள். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நீங்கள் எல்லாம் படிங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சில தகவல். அதாவது மற்ற கோயில்கள்லாம் இருக்கிறத விட திருத்தணியில் வந்து காவடி ரொம்ப ஃபேமஸ். காவடி ரொம்ப அங்கே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் காவடி எடுக்கிறது. ஆடி கிருத்திகெல்லாம் போனீங்கன்னா திருத்தணியில் ஏகப்பட்ட காவடிகள் ஓடும். அந்த காவடிகள் தூக்கிட்டு வருவாங்க. அதாவது வேலூர், ஆற்காடு, ராணிப்பேட்டை, இந்த பக்கம் வந்து சென்னை, எல்லா பகுதியிலிருந்தும் வட மாவட்டங்கள்லேருந்து வந்து ஆடி கிருத்திகைக்கு திருத்தணிக்கு காவடி எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த காவடி சில பேர் வந்து தாத்தா எடுத்திருப்பார், அப்பா எடுப்பார், புள்ள எடுப்பான், பேரன் எடுப்பான். அந்த காவடிக்கெல்லாம் பேர் வந்து ஜென்ம காவடின்னு பேர். அவங்க வாழ்க்கையில் வரைக்கும் அந்த காவடிகள் எடுத்து வணங்குவாங்க. அப்பேற்பட்ட முரட்டுன்னு சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட முருகன் நம்பிக்கை உள்ள பக்தர்கள் சென்னை இருக்காங்க, தமிழகத்தில் இருக்காங்க. அதனால் வந்து முருகனுடைய வழிபாடுன்றது சாதாரணமான ஒரு வழிபாடு கிடையாது. அதாவது 365 படி இருக்குது அங்கே. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி படி விழா பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் வந்து திருத்தணி ஒரு படை வீடுகளுக்கும் எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ, எங்கெல்லாம் குமரன் இருக்கிறானோ அந்த கோயில்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. நான் இப்போ இன்றைக்கி ஏதோ வந்து பட்டுதுன்னா அந்த திருத்தணியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை பற்றி சொல்கிறேன். சரி, நம்ம முடிவுக்கு வருவோம். இப்போது நம்ம எல்லாரும் வந்து இன்றைக்கி பங்குனி உத்திரம் வரப்போகிறது. எங்கெங்கே அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் முருகப்பெருமானை வணங்குங்க, சிவபெருமானை வணங்குங்க. எல்லா தெய்வங்களுக்கும், பெருமாள்லேருந்து வெங்கடேஷ் பெருமாள்லேருந்து சிவபெருமான்லேருந்து முருகன்லேருந்து எல்லா தெய்வங்களுக்கும் இந்த பங்குனி உத்திரத்தில் திருமணம் நடக்கிற மாதிரி நடக்கும். மீனாட்சி அம்மனுக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். அதெல்லாம் போய் பாருங்கள். அந்த விஷயத்தெல்லாம் கண்கொள்ளா காட்சியெல்லாம் போய் பார்த்து நீங்கள் வந்து எல்லாரும் அருள் புரியுங்க. அதாவது சுக்குக்கு மிஞ்சின வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. அதனால் வந்து சுப்பிரமணியனை மறக்காதீங்க.
அதாவது அவருக்குன்னு சில சிறப்புகள் உண்டு. கண்ணனுக்குன்னு சில சிறப்புகள் உண்டு. கந்தனுக்குன்னு சில சிறப்புகள் உண்டு. அதனால் நம்ம வந்து இந்த பங்குனி உத்திரத்தில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், முருகனை நினைங்க, சிவனை நினைங்க, எல்லா கடவுளையும் நினைங்க. பங்குனி உத்திரன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழா. இந்த விழா நாளில் நீங்கள் வந்து தெய்வங்களை நினைங்க, நல்ல அருள் புரியுங்க. நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்னா கடவுளை வணங்குங்க, முருகனை வணங்குங்க, எல்லா கடவுளையும் வணங்குங்க. இதை சொல்லிவிட்டு நான் முருகன்கிட்ட நம்முடைய எல்லோருடைய சார்பிலும், எறும்பு கூட்டம் சார்பில் இந்த ஒரு பிரார்த்தனையை மட்டும் நான் வச்சுட்டு முடிக்கிறேன். அதாவது இந்த நான் பாடக்கூடிய பாடலை வந்து கந்தப்ப தேசிகர்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். இந்த பாடல் எவ்வளோ அருமையான பாடல் கேளுங்க. இந்த பாடலோடு நான் வந்து முடிக்கிறேன். இந்த பாடலோடு நான் முடிக்கிறேன். எந்நாளும் உன் கழல் நாடவும், எந்நாளும் உன் புகழ் பாடவும், எந்நாளும் உன் எழில் நோக்கவும், எந்நாளும் உன் கதை கேட்கவும், எந்நாளும் உன் பணி செய்யவும், எளியேன் தனக்கு அருள் செய்குவாய். மின்னாள் உமைதரு மைந்தனே, வேலாயுதா வேலாயுதா வேலாயுதா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்ற கோரிக்கையை இந்த பங்குனி உத்திர நாளிலே எறும்பு கூட்டம் முருகனுடைய தாமரை பாதங்களில், என்ன பாதம்? தாமரை பாதங்களில் வைத்து விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் தண்டபாணி.